வணக்கம், வெல்கம் டு பல்லாண்டு வாழ்க ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் சேனல். வணக்கம் தோழிகளே, இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஆரோக்கியமான ஹெல்த்தியான ஜூஸ் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கோவக்காயோட நன்மைகள் என்ன, அதோட மருத்துவ குணங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. கோவக்காய் பரவலாக எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய ஒரு காய் தான். ஆனால் இதை பாதி பேர் நம்ம வாங்கவே மாட்டோம். இதோட நன்மைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்கிடுவீங்க. இன்றைக்கும் கிராமங்களில் இதோட இலைச்சாரை பயன்படுத்துகிறாங்க. சித்த மருத்துவத்தில் கூட இதோட இலைச்சாரை பயன்படுத்தி மருந்துகள் தயாரிக்கிறாங்க. இந்த கோவக்காவை சாப்பிட்றதுனால கெட்ட கொழுப்புகள் வராமல் தடுக்குது. அதோட உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்தையும் கிடைக்குது. வாரத்தில் 2 நாள் இது கண்டிப்பாக சாப்பிடலாம். இந்த கோவக்காவை சாப்பிட்றதுனால செரிமான கோளாறு பிரச்சனை இல்லாமல் பாதுகாக்குது. அதே சமயத்தில் மலச்சிக்கல் பிரச்சனைகளையும் தீக்குது. டயட் இருக்கிறப்பையும் சரி, அல்லது ஏதாவது கடினமாக வேலை பார்க்கும் போதும் சரி, இந்த கோவக்காவை எடுக்கும்போது நம்மளுக்கு டயர்ட்னஸ் இல்லாமல் சுறுசுறுப்பை அதிக நேரம் கொடுக்குமா. அதே மாதிரி தவறான உணவு பழக்கத்தாலையும் பரம்பரை காரணமாகவும் எல்லாத்துக்கும் நீரிழிவு வியாதி இப்போ சகஜமாக வந்துட்டுருக்கு. இந்த கோவக்காவை சாப்பிட்றது மூலமாக இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை சரியாக வைப்பதோடு சிறுநீர் மூலமாக நம்மளுக்கு சர்க்கரை வெளியேறாமையும் பாதுகாக்குது. இதனால் நீரிழிவு நோய் இருக்கிறவங்க இதை வாரத்துக்கு 2 டைம் பொரியலாகவோ அல்லது சாறாகவோ குடிக்கிறது ரொம்ப நல்லது. சோரியாசிஸ், படை, சிரங்கு இந்த வியாதியில் கஷ்டப்படுறவங்க இந்த சாறை காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாக பலன் கிடைக்கும். முடி உதிர்வு, பொடுகு பிரச்சனை இருக்கிறவங்க இந்த சாரோட எலுமிச்சம்பழம் சேர்த்து நம்ம தலைக்கு குளிச்சுட்டு வரும்போது பொடுகும் முடி உதிர்வும் இல்லாமல் போயிடுமா. முக்கியமாக தொப்பை குறையணும் அப்படின்னா காலையில் வெறும் வயிற்றில் நல்ல வயிறை க்ளீன் பண்ணிவிட்டு இதோட சாரை நம்ம குடிச்சிட்டு வரும்போது தொப்பை காணாமல் போயிடும். இப்போ வாங்க இந்த ஜூஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு 5 அல்லது 6 கோவக்காய் எடுத்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இது ஒரு ஆள் குடிக்கிறதுக்கு போதுமான அளவாக இருக்கும். மிக்ஸி ஜாரில் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், இதோட ஒரு 5-6 மிளகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக உப்பு, இதோட ஒரு 250 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்ல மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். கோவக்காய் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரமாக அரையாது. அதனால் இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் வடிகட்டிக்கலாம். இந்த ஜூஸை இன்னொரு மெத்தடில் கூட நம்ம பண்ணலாம். மிளகு கருவேப்பிலைக்கு பதிலாக 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா அடித்து எடுத்துட்டிங்கன்னா இதை விட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போது இதை கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான கோவக்காய் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. எல்லாருக்கும் ஏற்ற ஒரு ஜூஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய ஹெல்தி ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.